அப்படிலாம் இல்லம்மா. உங்க பொண்ணுதான் டெய்லி உங்களை பார்க்க வரும்போது என்னை விட்டுட்டு வந்துடுறா. நானும் அம்மா பொண்ணுக்குள்ள நிறைய பர்சனல் இருக்கும், சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா விட்டுட்டேன். மா, இன்னைக்கு கூட நான் தான் உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி இவளை கூட்டிட்டு வந்தேன். இவெல்லாம் ஒன்னும் என்ன கூப்பிடல. அம்மா நம்மள பாக்குறாங்க, நாம பேசுறதுக்கு ரியாக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, அம்மா அப்பப்போ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு. சிவா, அன்னைக்கு கரெக்டா என்னோட பழைய வீட்டை தேடி கண்டுபிடிச்சு போய் நின்னாங்க பாருங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அம்மாவை யாராவது பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பதட்டமாவும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அம்மாவுக்கு பழைய ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதனாலதான் அம்மா சீக்கிரமா குணமாயிடுவாங்கன்னு எனக்கு இன்னும் கான்பிடென்ட் அதிகமாச்சு. கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்கும் ஐலி. அம்மா கூடிய சீக்கிரமே முழுசா ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க. நீ சொன்ன மாதிரியே சும்மா கம்பீரமா பழைய அர்ச்சனாவா. ஏன் ஐலி, இப்படி நடந்தா இன்னும் எப்படி இருக்கும்ல? எப்படி? வர்மாவா நாம புடிச்சதுக்கு அப்புறம் அவனோட முடிவை அம்மாவே பாத்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா எப்படி இருக்கும்? நீங்க சொல்றத கேக்கும்போது கண்டிப்பா எனக்கு இது நடக்கும்னு தோணுது சிவா. யாரால என் அம்மா இப்படி ஆனாங்களோ அந்த வர்மாவை இவங்க கையாலேயே சுட்டு கொல்லணும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா என் லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஹலோ, what a surprise. Hi, how are you? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. நான் கூட அம்மாவை உங்களை ஒரு தடவை மீட் பண்ண வைக்கணும்னு பார்த்தேன். நானே கான்டாக்ட் பண்ண நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. சர்ப்ரைஸ். இந்த வீக்ல டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா அம்மா வந்து பாக்குறோம். ஓ ப்ளீஸ் ப்ளீஸ், தேங்க் யூ. அம்மா, நீங்க யாரையோ தேடுற மாதிரி தெரியுது. யாரு? அது என் தம்பிங்க தான் சார் வந்தான். அதான் இருக்கானா இல்ல கிளம்பிட்டானான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ தம்பி, உங்களுக்கு தம்பி இருக்காரா? என்ன பேரு? கபிலன். கபிலனா? ஏன் சார், கபிலன் உங்களுக்கு தெரியுமா? நோ, உங்க தம்பி கபிலன் எனக்கு தெரியாது. பட் ஐ ஹேவ் a friend, childhood friend, பெங்களூர்ல இருக்கான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவன் பேரு கபிலன் தான். நீங்க சொன்ன உடனே அவன் ஞாபகம் வந்தான் எனக்கு. ரைட், நைஸ். நீங்க எதுவுமே சாப்பிடல, அதான் கஷ்டமா இருக்கு. அப்புறம் அம்மாவை கூட்டு வரும்போது உங்களுக்கு கால் பண்ணி வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகே, லீஜர் டைம்ல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி வாங்க. ரைட், நைஸ் மீட்டிங் யூ. யா, தேங்க் யூ சார். சிவா, நம்ம டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? யா, சொல்லிட்டேன். அவங்க ஆன் டைம்ல ஸ்பாட்ல இருப்பாங்க. சிவா, கையில என்ன புதுசா காப்பு? நல்லா இருக்கே. இதே இப்போ வாங்குனீங்க? என்ன சொல்ற ஐலி? நீ தானே எனக்கு இதை போட்டு விட்ட. அப்ப நீ போட்டு இல்லையா? இல்ல சிவா, நான் வாங்கியிருந்தா உங்களுக்கு தெரியாம ஏன் போட போறேன்? அப்படின்னு யார் இதை போட்டு விட்டுருப்பாங்க? ஒருவேளை சிவா நம்ம கிட்ட ஏதாவது மறைக்கிறாரோ? என்ன? இறந்து போன மினிஸ்டரோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே இந்திராணி அண்ணி வெளியில கொண்டு வரதுக்கான ஏற்பாட்டுல இறங்கிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் வர்மாவோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்ச நாளைக்கு பெருசா தெரியாது. ஆனா அதனால நம்ம அசால்ட்டா இருந்துடவும் கூடாது.
இந்த டைமை யூஸ் பண்ணி வர்மாவை எப்படியாவது புடிச்சாகணும். நம்ம டீம் ஆல்ரெடி கபிலனை எனி டைம் ட்ரேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைச்சதுன்னா நம்ம வருமாவை பிடிச்சிடலாம். சிவா சார், என்ன இது புதுசா காப்பெல்லாம் போட்டிருக்கீங்க? இத எப்ப வாங்குனீங்க? இல்ல, இத நான் வாங்கல. நீங்க வாங்கலையா? அப்போ அயலி மேம் நீங்க பிரசன்ட் பண்ணீங்களா? நானும் வாங்கல. இது எப்படி இவர் கைக்கு வந்துச்சு, யாரு போட்டு விட்டாங்கன்னே தெரியல. ஆமா, நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்து பார்த்தா என் கையில இந்த காப்பு இருந்துச்சு. எனக்கும் இது எப்படி வந்துச்சுன்னே புரியல. ஹாய் காய்ஸ். ஹாய் ஹாய். ஹாய் சிவா. ஹாய் ரேஷ்மா. ஹாய். ஹாய். ஏடி மேம் குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன எல்லாரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க போல? அதுவா, சிவா சார் கையில புதுசா காப்பு போட்டிருக்காரு. ஆனா 2 பேருமே இது எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இதுவா, நான் தான் சிவாக்கு போட்டு விட்டேன். அப்போ நான் நினைச்சதுதான் சரி. என்ன ரேஷ்மா சொல்ற? நீ எப்படி எனக்கு இதை போட்டு விட்ட? சிவா, உன் பர்த்டேக்கு நான் கேக் கட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டேன். ஆனா உனக்கு எதுவுமே gift வாங்கி தரலையேன்னு என் மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சா, அதான் இந்த காப்பை வாங்கி உனக்கு பிரசன்ட் பண்ணலான்னு